பிரபல இயக்குனர் அன்பு இயக்கத்தில் இளையராஜாவின் இசையமைப்பில் கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் படத்தின் ட்ரெய்லர் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியிடப்பட்டுள்ளது. ட்ரெய்லரில் அதிரடி காட்சிகள் மற்றும் சண்முக பாண்டியன் யானைப்பாகன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னவெனில் AI தொழில்நுட்பம் மூலம் நடிகர் விஜயகாந்த் தோற்றத்தை படம் முழுவதும் மீண்டும் கொண்டு வந்துள்ளனர். AI மூலம் உயிர்ப்பிக்கப்பட்ட விஜயகாந்த் காட்சி ரசிகர்களிடம் பரவலான பாராட்டை பெற்றுள்ளது. படம் திரைக்கு வருவதற்குள் ட்ரெய்லர் சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தி உள்ளதுடன் ரசிகர்கள் பலரும் கேப்டனின் ஆசீர்வாதத்தால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், கேப்டன் மட்டும் நேரில் பார்த்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார் என பலவிதமான கமெண்ட்கள் செய்துள்ளனர். ரஜினி சார் தற்போது கூலி படத்தில் நடித்து வருகிறார். விஜயகாந்த் குடும்பத்துடன் ஒரு நல்ல நண்பராக பழகி வருகிறார். அந்த வகையில் சண்முக பாண்டியனின் ஒரு படத்திலாவது கௌரவ வேடத்தில் நடிக்க ரஜினி சார் ஒப்புதல் கொண்டார். அந்த வகையில் படைத்தலைவன் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு ரஜினி சார் நேரில் கலந்து கொள்ள உள்ளார். இதனை கேட்ட ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பலரும் எதிர்பார்த்த வகையில் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தன் இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பு தற்போது ஜெய்ப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ரஜினி சார் சில நாட்களுக்கு முன்பு ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டார். ரஜினிகாந்த் சார் தனது 73வது பிறந்த நாள் முன்னிட்டு சிக்கெட்டு வைப் பாடல் வெளியானது. அந்த பாடலில் தலைவரின் ஆட்டம் வேற லெவலில் இருந்தது. 73 வயதில் கூட ரஜினி சார் இப்படி டான்ஸ் ஆடுறாரு என பல நட்சத்திரங்கள் கூறுகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.